வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். வேத பகுதிக்கு கடந்து செல்லலாம். வேதத்தை வாசிக்கும் முன்பாக ஒரு ஜெபம் செய்கிறேன், முடிச்சுட்டு போகலாம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, open our eyes, ears, hearts and minds of understanding so that the people shall be benefited. இந்த மக்கள் நன்மை அடையத்தக்கதாக என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வாதம் வரப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுது அழைப்பை குறித்து நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஆபிரகாமின் அழைப்பு, ஈசாக்கின் அழைப்பு, அது இன்னும் வாசிக்கலை. நம்ம நேராக யாக்கோபுக்கு வந்திருக்கோம். அழைப்பில் அவர் என்னத்தை வைத்தார்? அவர் கர்த்தரை அழைச்சும் போதிலும் இவரோட மேனிப்புலேஷன்ஸ் இருந்துச்சு. யாக்கோபோட மேனிப்புலேஷன், அவர் தாயோட சேர்ந்து செய்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு. அதெல்லாம் கர்த்தர் விரும்புறதில்லை. God doesn't want any manipulations. God இந்த இடத்துல கிரேஷியஸாக விட்டுட்டாரு. நம்ம வாழ்க்கையில் விடுறாரு, நிறைய சமயங்களில் விடுகிறாரு. பட் ஸ்டில் வி மேனிப்புலேட். அந்த மேனிப்புலேஷன் தயவுசெய்து செய்ய வேண்டாம். இப்பொழுது யாக்கோபு ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அந்த தரிசனத்தில் ஆடுகளெல்லாம் கருப்பும் கலப்பும் உள்ள குட்டி போடும். அதான் இங்கே வாசிப்போம். 31 அதிகாரம் 10வது வசனம். ஆடுகள் பொலியும் காலத்தில், அது இன்றைக்கி அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். 31 அதிகாரம் 31:10. ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்கள் ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கடாக்கள், பெண்ணாடுகளை பற்றி பேசல. பெண்ணாடுகள் தான் குட்டி போட போகுது. ஆனால் என்ன மாதிரி குட்டி போட போகுதுன்றதுக்கு அடையாளமாக கடாக்களை காண்பிக்கிறார். இது ஒரு தரிசனம், சொப்பனம். அவரே ஒப்புக்கொள்கிறார். அவருக்கு சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பேசி அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு. அவன் அந்த வாங்கி அந்த தரிசனத்தை கெட்டியமாக வைத்துக் கொள்கிறான். அதை மறக்கலை. அந்த தரிசனம் அவன் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. ஒரு ஆளோட வெற்றிக்கு காரணம் அவனோட ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ், எப்படி அவன் கேரி பண்ணிட்டு போகிறான். இதை விட்டுட்டு இந்த ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸை கேரி பண்ணாமல் நம்ம இஷ்டப்படி நடந்தோம்னா நம்மளுக்கு வெற்றி வராது. கர்த்தர் கொடுக்குற ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸை நாம் கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், வரியும் உள்ளவைகளாக இருக்க கண்டேன். ரெண்டாவது, இது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக 11வது வசனம் வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றார். அதாவது அட்டென்ஷன் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாரு? தேவதூதன் ஒருவர் யாக்கோபே அப்படின்னு சொல்கிறார். அதாவது யாக்கோபே, நீ சொப்பனத்தை பார், அந்த தரிசனத்தை பார். இதுதான் நான் நடக்க உனக்கு வைத்திருக்கிறது, நான் பரிசுகள் நான் கொடுக்க போகிறது, இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க போகிறேன். இன்றைக்கு நமக்கும் அந்த மாதிரி யோசனை பண்ணலாம். நம்மளும் அதை மாதிரி யோசித்து வெற்றிகரமாக ஜீவிக்கலாம். நம்ம காட்டப்படுகிற தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் நாம் கட்டியமாக பிடித்து கொண்டு நம்ம வாழலாம். இப்போ யாக்கோபே, நாங்கள் தேவனுடைய வார்த்தை வந்த உடனே இவன் அடியன்றான். இதோ இருக்கிறேன், ஐ எம் ஹியர். அப்போ கர்த்தர் சொல்லும் போது அவன் கெட்டியமாக வார்த்தையை பிடித்து கொள்ள காத்துக்கொள்ளுகிறான். இன்றைக்கி கர்த்தருடைய வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்த உடனே சொப்பனை, எந்த மாதிரி சொப்பனை கூட வந்துடலாம். ஆனால் அது தேவனத்திலேருந்து வருகிறதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே இருக்கிறேன்றான். திஸ் இஸ் வாட் வி ஃபெயில் டு டூ. நிறைய பேர் ஃபெயில் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி சொப்பனங்கள் வரும்போது தேவனத்திலேருந்து வரும், தேவன் பேசுவார். பேசும்போது அந்த சொப்பனங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. இருக்கிறேன் என்றார். 12வது வசனம். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. பார்த்தீங்களா?
இந்த இடத்துல க்ளீனாக இதை திருப்பியும் அவர் சொல்கிறாரு, இதை மனசில் வச்சுக்கோ. உன் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸை நான் காட்டுறத மறக்காமல் அதை ட்ரா பிக்சர், உன் மனசுக்குள்ளே ஒரு பிக்சர் வரைஞ்சிக்கோ. இந்த கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுமாக இருக்கிறது. இதுதான் உனக்கு நான் கொடுக்குற ஹிண்ட்டு. பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் சொல்லுவாங்களே, அது மாதிரி இது பிஸ்னஸ் சீக்ரெட்டு. ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அவனுக்கு. இதை கெட்டிமாக அவன் பிடிச்சிக்கிட்டான். இவ்வளோதான் கர்த்தர் சொன்னார். அதை அவன் கெட்டிமாக பிடித்து கொண்டான். கண்டேன், லாபான் உனக்கு செய்கிறதையும் கண்டேன். லாபான் உன்னை ஏமாத்துறான். உன்னுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றிட்டான். எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், உனக்கு டிக்ரிமெண்ட் கிடச்சிச்சு. ப்ளஸ் ஆடுகள் ஏதாவது பீருண்டு போயிடுச்சுன்னா அதுக்கும் சேர்த்து கணக்கு கேட்டு வாங்கினான். அவன் நினச்சான் இவன் ஒரு சரியான இது இழிச்சவாயன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு இப்படி தான் கணக்கு போட்டாங்க. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 6வது வசனத்தில், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். பார்த்தீங்களா, 10 முறை மாற்றிருக்கிறான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. விட்டுருந்தா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இவனை எம்டி ஹேண்டட் அனுப்பிச்சிருப்பான். இன்னைக்கு மனுஷன் இப்படி தான் ஏன் பண்ணுவான். கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றி பாதுகாத்து வைக்கிறது. மனுஷனை நம்பினாங்கன்னா இப்படி தான் இருக்கும். எந்த ஒரு மனுஷனை நம்பினீங்கன்னா அவன் தோல்வி விடுவான். நம்ப வேண்டியது கர்த்தர். அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றினான். எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் வரும், இவருக்கு இன்க்ரிமெண்ட் வரல, சம்பளம் குறையுது. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அவனுக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் 24,000 ரூபா, அதுக்கு அடுத்த 3 வருஷம் 23,000 ரூபா. இந்த மாதிரி குறைச்சிக்கிட்டே வருது. இது 10வது குறைக்கு ஆடுகள் ஏதாவது போச்சுன்னா அந்த கணக்கையும் சேர்த்து வாங்கிட்டான். புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. இப்போ இவன் எப்படியே கஷ்டப்பட்டான், வாயிலிருந்து வாங்கிட்டான். எப்படின்னா இந்த இவன் போய் சொன்னான், புள்ளியும் வரியும் உள்ள இதுதான் உனக்கு போட போகுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவன் பார்த்தான், இந்த மாதிரி ஆடே இல்லையே, இவன் லூஸ் ஆகிட்டான் வெயிலில் நின்று. ஆகவே அவனுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோம், அப்படியே ஆகட்டும் தம்பின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, நீ அது மாதிரி குட்டிங்க அது மாதிரி குட்டிங்க வரும்போது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். இது கர்த்தர் லாபானை ஏமாற்றினார். கர்த்தர் அவனை ஏமாற்றி இவன் கையில் கொடுக்குறாரு. இது சூப்பர் நேச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸ். இந்த சூப்பர் நேச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸ் வரும்போது நம்ம ரெடியாக இருந்தோம்னா அந்த மிரக்கிள்ஸ் நம்மளை வந்து எடுத்துக்கணும், நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி இல்லாமல் நம்ம சொந்த இதில் உட்காந்துருக்கும்போது, இதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உபாகமத்தை படிப்போம், எப்போவுமே தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கண்ணாயிரு, அதை மறக்காத. அதை படுக்கும்போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் நடக்கும் போதும் எல்லாத்தையும் யோசனை பண்ணிக்கொண்டே இரு. ஏனென்றால் நமது மனசு ஃபுல்லாக உன்னுடைய விஷனும் ட்ரீமும் தான் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அண்ட் விஷன் இல்லைன்னு சொன்னால் நம்ம தோல்விக்கு நேரம் போவோம். உலகத்தின் பாரங்களும் அழுத்தங்களும் பிசாசின் தன்மைகளும் நம்மளை தாக்கி 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 நம்மளை சோர்ந்து போக வைக்கும். சோர்ந்து போய் நம்ம ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸை இழந்துட்டு கடைசியில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். நிறைய பேர் வந்து சொல்லுறது கேட்டிருக்கேன், நான் கை வைக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, நான் இது பண்ணுறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஒன்றும் ஃபெயிலியர் ஆகலை, நீ அப்படி நினச்சிக்கிற, நீ அப்படி நினைக்குது. ஆனால் நீ கர்த்தரை மற்றும் சென்டரில் வச்சு நீ இல்லை எனக்கு எல்லாமே வெற்றிகரமாக வருதுன்னு நினச்சி யோசனை பண்ணி கர்த்தருடைய நாமத்தில் நீ மேற்கொள்ளும் போது உன்னுடைய ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் தான் வந்து சேரும். ஆனால் நீங்கள் அதுக்கு கர்த்தருடைய யூ ஹேவ் டு கெட் யுனைடெட், இல்லாட்டியே செய்ய முடியாது. இங்கே ஒரு
பிஸ்னஸ் ஐடியா இங்கே பிறகுது. இதை பிறப்பிச்சு கொடுத்தவர் கர்த்தர். சூப்பர் நேச்சுரல் இன்டர்ஃபியரன்ஸில் ஒன்றும் இல்லாததை இல்லாத வேதத்தில் கூறப்பட்டிருப்பது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்லாத ஒன்றை இருக்கிறவைகளை போல அழைத்து யோகாவே உனக்கு கொடுக்குறவன் வச்சுக்கொண்டார்.